ஓகே. ஸோ இதுவுமே சிமிலரா ஏபிசி கம்பெனி அந்த மாதிரி தான் நாங்கள் போட்டிருக்கோம். ஸோ நான் தமிழ்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் இன் ஷார்ட் எப்படின்னு சொல்லி. இப்போ நமக்கு ஏடபிள்யூஎஸ் வந்து நிறைய ரீஜியன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ நீங்கள் ஒரு செட் ஆஃப் டெவலப்பர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து உங்கள் ப்ரொடக்ஷன் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஃபார் அன் எக்ஸாம்பிள் வந்து யூஎஸ் ஈஸ்ட் நார்தன் வெர்ஜனில் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா உங்கள் டெவலப்பர்ஸ்க்கு வந்து அந்த ரீஜன் ஆக்சஸ் கொடுக்கக்கூடாது. ஸோ அதை நீங்கள் எப்படி வந்து நீங்கள் வந்து தவிர்க்கலாம்? ஏன்னா நீங்கள் ஐஏஎம் யூசராக நீங்கள் கிரியேட் பண்ணுறப்போ பை டிஃபால்ட் அவங்களால எல்லா ரீஜனையுமே பார்க்க முடியும். கரெக்டுங்களா? ஸோ நீங்க எப்படி ஒரு ரீஜனே பார்க்க முடியாது, ரீஜனுக்கு ரிசோர்ஸே பார்க்க முடியாம நீங்க எப்படி பண்ணலாம் அப்படின்றது ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன். ஸோ அந்த மாதிரி பாக்குறச்சே வந்து இந்த சினரியில வந்து நாங்க வந்து ரீஜியன்ஸ் அதர் தன் இயூ வெஸ்ட் ஒன் விச் இஸ் அயர்லாந்து ரீஜனுக்காக நாங்க போட்டிருக்கோம். ஸோ இதுக்கு நீங்க வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு சினாரியோ உங்கள்ட்ட கொடுக்குறாங்க அப்படின்னா இதுக்குமே நான் முன்னாடி சொன்னதுதான், இதுவுமே வந்து ஒரு காமன் சினாரியோ. நீங்க உங்களுக்கு ஏடபிள்யூஎஸ் நல்லா தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாவே ஆன்சர் சொல்லிடலாம். ஓகே, இப்போ நம்ம ஒரு ஐஏஎம் யூசருக்கு ஒரு விஷயம் நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ண என்ன பண்ணுவோம்? ஒரே ஆன்சர் என்ன, ஐஏஎம் பாலிசி தான். ஸோ நீங்க எப்படி நீங்க மற்ற ரோலுக்கெல்லாம் வந்து ஒரு ஐஏஎம் பாலிசி கஸ்டமா எழுதி நீங்க கொடுக்குறீங்களோ அதுதான் இதோட சொல்யூஷனா இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க யோசிக்கணும். இப்போ நீங்க யோசிச்சிட்டீங்க ஐஏஎம் பாலிசி அப்படின்னு சொல்லி, இப்போ நீங்க என்ன யோசிக்கணும்னா இப்போ எப்படி இந்த சினாரியோக்கு அதை மேட்ச் பண்றது, அதுக்கு எதுவும் நம்ம ஆல்ரெடி சொல்யூஷன்ஸ் இருக்கான்னு பாக்குறப்போ ஒரே ஒரு ஃபிளாக் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஏடபிள்யூஎஸ் ரெக்வெஸ்டட் ரீஜியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பப்ளிக் கண்டிஷன் கீ வந்து நீங்க ஐஏஎம் பாலிசியில செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா விச் இஸ் அது வந்து ஒரு ஸ்ட்ரிங் ஈக்குவல்ஸா இல்லையான்றது பார்க்கும். அதாவது இப்போ இ வெஸ்ட் ஒன்ன்ற ரீஜனா இருந்துச்சுன்னா டினை பண்ணு, எக்ஸ்பிளிசிட் டினை. அக்ஷய் சொன்னார்ல, ஒரு எக்ஸ்பிளிசிட் டினை பாலிசி மாதிரி நீங்க கொடுத்துடலாம். லிஸ்ட் ஆஃப் ஆக்ஷன்ஸ் போட்டுட்டு இந்த ஸ்ட்ரிங் இந்த எல்லா ஆப்ரேஷன்ஸும் ஏடபிள்யூஎஸ் ரெக்வெஸ்டட் ரீஜியன் விச் இஸ் ஈக்குவல் டு இந்த ரீஜனா இருந்துச்சுன்னா எக்ஸ்பிளிசிட்டா டினை பண்ணிடுங்க அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா ஒரு ஐஏஎம் பாலிசியில, அப்போ அவங்களால அந்த ரீஜன்ல எந்த ஒரு ரிசோர்ஸஸுமே கிரியேட் பண்ண முடியாது, எதுவுமே டிப்ளாய் பண்ண முடியாது. ஸோ இது வந்து நீங்க ஒரு பர்டிகுலர் ஐஏஎம் யூசருக்கு அட்டாச் பண்றீங்க அப்படின்னா இந்த ஒரு சினாரியோ. இப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் இருக்கு. இப்போ நான் சொன்னது ஒரு அக்கௌண்ட்டுக்கு, இப்போ மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் இருக்குன்னா பை டிஃபால்ட் உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஏடபிள்யூஎஸ் ஆர்கனைசேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. அதை வச்சுதான் மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் வந்து அவங்க மேனேஜ் பண்ணுவாங்க. பெரிய பெரிய கம்பெனிஸ்ல ஒரு 100 அக்கௌண்ட்ஸ் இருக்குன்னா ஆர்கனைசேஷன்ஸ் வச்சுதான் மேனேஜ் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஆர்கனைசேஷன்ஸ்ல ஒரு ஒரு கான்செப்ட் இருக்கு விச் இஸ் எஸ்சிபின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த எஸ்சிபின்றது ஒண்ணுமே சிமிலர் டு ஐஏஎம் பாலிசி, ஆனா விச் இஸ் அட் ஆர்கனைசேஷன் லெவல். ஸோ இதே சிமிலர் சினாரியோ நீங்க என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா இங்க ஐஏஎம் பாலிசி ஒரு ஐஏஎம் யூசருக்கு அட்டாச் பண்றீங்க. மல்டிபிள் அக்கௌண்ட்ஸுக்குன்னு போகும்போது அந்த ஆர்கனைசேஷனோட எஸ்சிபில நீங்க இந்த பாலிசியை போட்டுடலாம். ஸோ நீங்க போட்டீங்க அப்படின்னா ரூட் லெவல்ல போட்டீங்கன்னா அதோட ரெஸ்பெக்ட் ஓயூ அக்கௌண்ட்ஸ் எல்லாத்துக்குமே அது வந்து இன்ஹெரிட் ஆயிடும். ஸோ இது வந்து மல்டி அக்கௌண்ட் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க. அக்ஷய் எப்பவுமே சொல்றது வந்து ஒரு அக்கௌண்ட்டுக்குன்னு யோசிக்காம ஏடபிள்யூஎஸ் நீங்க படிக்கும்போது மல்டி அக்கௌண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்க்கு நீங்க யோசிக்கணும். அப்பதான் வந்து நீங்க நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சினாரியோஸ் நீங்க பார்க்க முடியும். இது வந்து சிங்கிள் அண்ட் மல்டி அக்கௌண்ட்ஸ். ஸோ இப்போ இதுல என்ன பெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், உங்களுக்கே தெரியும் ஒரு யூசருக்கா போய் பாலிசி அட்டாச் பண்றதுதான் ஒஸ்ட் ப்ராக்டிஸ். அதை நானே பல தடவை சொல்லியிருக்கேன். ஸோ பெஸ்ட் ப்ராக்டிஸ்ன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஐஏஎம் குரூப் வச்சுக்கோங்க, ஒரு டெவலப்பர்ஸோ இல்ல ஒரு டெஸ்டர்ஸோ ஒரு குரூப் வச்சுட்டு குரூப்ல உள்ள ஐஏஎம் பாலிசிக்கு வந்து நீங்க இந்த பாலிசி அட்டாச் பண்ணலாம் விச் இஸ் ஏடபிள்யூஎஸ் ரெக்வெஸ்டட் ரீஜியன் அப்படின்ற ஃபிளாக் செட் பண்ணி நீங்க அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட டெவலப்பர்ஸ் யாரெல்லாம் அந்த குரூப்ல இருக்காங்களோ அவங்களுக்குலாம் ஆட்டோமேட்டிக்காவே இந்த பாலிசி வந்து இன்ஹெரிட் ஆயிடும். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராக்டிஸ். நீங்க வந்து ஒரு ரீஜியனை பார்க்க விடாம தவிர்க்கணும், இல்ல ரீஜியன்ல போய் டிப்ளாய் பண்ண விடாம தவிர்க்கணும் அப்படின்னா சொல்யூஷன் வந்து ஐஏஎம் பாலிசி வித் அ ஃபிளாக். என்ன ஃபிளாக்னு பாத்தீங்கன்னா ஏடபிள்யூஎஸ் ரெக்வெஸ்டட் ரீஜியன் அப்படின்ற ஃபிளாகை நீங்க எனேபிள் பண்ணணும் வித் எக்ஸ்பிளிசிட் டினை. ஸோ இதான் என்னுடைய ஒரு சொல்யூஷன். சூப்பர் சூப்பர் பாலாஜி, ரொம்ப டீடைல்டாவே அழகா சொன்னீங்க. ஒரு அக்கௌண்ட் உள்ள அதே மாதிரி மல்டி அக்கௌண்ட் ஸ்ட்ராட்டஜி அண்ட் அஃப்கோர்ஸ் பெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து ஐஎம் குரூப்ஸ் வச்சு நம்ம பாலிசிஸ் அசைன் பண்றது தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராக்டிசஸ். ஸோ ரொம்ப அழகாவே சொன்னீங்க பாலாஜி இந்த சினாரியோ. இதுல வந்து ஒரு சின்ன டிப் தான் என்னோட சைட்ல இருந்து. யாரெல்லாம் நீங்க ஐஏஎம்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களோ இதர் ஒயிட் லிஸ்ட் பண்ணலாம் இல்லைன்னா பிளாக் லிஸ்ட் பண்ணலாம். ஸோ எப்படின்னா இந்த ஒரு ரீஜனுக்கு மட்டும் அலோவ் பண்ணுன்னு சொல்லலாம், இல்லைன்னா இந்த லிஸ்ட் ஆஃப் ரீஜன்ஸ்ல டினை அடிக்கலாம்னு சொல்லலாம். ஸோ அது வந்து டிபெண்ட்ஸ் உங்களோட ஆர்கனைசேஷன்ல எப்படி நீங்க அந்த ஐஏஎம் பாலிசியை ஃபார்ம் பண்ணி எப்படி நீங்க எழுதணும் அப்படின்றது வந்து உங்களோட ப்ரிஃபரன்ஸ், உங்களோட ஆர்கனைசேஷனோட ப்ரிஃபரன்ஸ். எதர் ஒயிட் லிஸ்ட் பண்ணலாம் இல்லைன்னா பிளாக் லிஸ்ட் பண்ணலாம். ஒயிட் லிஸ்ட்னா இந்த ஒரு ரீஜனை மட்டும் அலோவ் பண்ணலாம் அப்படின்றது ஒயிட் லிஸ்ட். பிளாக் லிஸ்ட் அப்படின்னா இது எல்லாத்தையுமே நம்ம டினை பண்ணலாம், இந்த எல்லா ரீஜனும் டினை பண்ணிட்டு ஒரு ரீஜனை மட்டும் அலோவ் பண்ணு அப்படின்றது வந்து அதோட எக்ஸாக்ட் ஆப்போசிட் பிளாக் லிஸ்ட்னு சொல்லுவோம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம 2 சினாரியோ பார்த்திருக்கோம். சின்ன வீடியோ தான். கண்டிப்பா விமல்குமார் இன்னும் நிறைய சினாரியோஸோட நாங்க வருவோம். கன்சிஸ்டன்டா இன்னும் டெய்லியா இல்லைன்னா ஒன்ஸ் இன் 2 டேஸா இந்த மாதிரி நாங்க கண்டிப்பா லைவ்ல வச்சு நிறைய இந்த மாதிரி சினாரியோஸோட நாங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்றோம். இதோட இந்த லைவை முடிச்சுக்கலாம். தேங்க்யூ பாலாஜி ஃபார்
அகைன் பாப்பிங் அப் அண்ட் ஷேரிங் யுவர் நாலேஜ் வித் த பீப்புள். வேற ஏதாச்சும் எஸ் சார். சொல்லணும்னு விரும்புறீங்களா பாலாஜி? பெருசா ஒன்றும் இல்லை அக்ஷய். ஸோ இந்த சீரீஸை மட்டும் நீங்க கண்டினியூஸா ஃபாலோ பண்ணுங்க. இந்த டேக்அவே என்ன நீங்க வச்சுக்கணும்னா, இந்த சினாரியோவை அப்படி மக் பண்ணிட்டு அப்படி போகாதீங்க. டேக்அவே என்ன இருக்கும் நாங்க எதிர்பார்க்கறோம்னா, ஓகே இந்த இந்த மாதிரி சினாரியோ வந்து அக்ஷய் எப்படி யோசிக்கிறாரு, அவருக்கு யோசிக்க முடியல அப்படின்னா, இப்ப நான் என்னால யோசிக்க முடியல நான் என்ன பண்ணுவேன், கூகுள்ல போய் பார்க்கணும், அந்த மாதிரி தேடி பார்க்கணும். அந்த மாதிரி ஒரு டேக்அவே நீங்க வளர்த்துக்கிட்டீங்கன்னா, இந்த சீரிஸ் முடியிறப்போ உங்களாலேயே சொல்யூஷன்ஸ் கொடுக்க முடியும். ஸோ அதுதான் என்னுடைய ஒரே டிப்பு. நீங்க நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. சூப்பர் சூப்பர். அண்ட் இன்னொரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, இதெல்லாம் நான் என்னோட இன்டர்வியூஸ்ல கேட்கிற சினாரியோஸ் தான். ஸோ அதனால நான் முதல்லயே தமிழ்குள்ள உள்ள கான்ட்ரிபியூட் பண்ணிச்சு வீடியோஸ் நான் சொன்னது வந்து என்னோட மைண்ட்ல இருக்கிற மொத்த நாலேஜையும் இறக்கலாம் அப்படின்றது தான் நான் சொன்னேன். ஸோ இதெல்லாம் என்னோட இன்டர்வியூஸ்ல நான் கேட்கிற கேள்விகள் தான். அதுலயுமே என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் பாலாஜி, ஸ்ரீராம் இவங்கெல்லாம் என்னோட சேர்ந்தாப்புல இன்டர்வியூ பண்ணா கூட இதே கேள்விகள் தான் நாங்க திருப்பி கேட்போம். ஸோ அதனால இந்த கேள்விகளோட பிசினஸ் லாஜிக்கு எப்படி அப்ரோச் பண்றோம், அதுக்கு பின்னாடி என்னெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் இருக்கு, அதை மட்டும் நீங்க யோசிங்க. இதை அப்படியே மக் பண்ணிட்டு போயிட்டு ஒரு ஆன்சர் கொடுக்கணும் அப்படின்றத யோசிக்காதீங்க. ஓகேங்களா? இதுதான் எங்களோட ஃபைனல் டிப். கூடி சீக்கிரம் இன்னும் 2-3 சினாரியோட நாங்க வரோம். ரொம்ப நன்றி.